திருமதி ஏ கயல்விழி IPS அவர்கள். அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை இந்த நிகழ்வில் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். அதாவது எனர்ஜின்னா அப்படி ஒரு எனர்ஜி, சாரி கட்டிட்டு இப்படி ஆட முடியுமா அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். என்ன ஒரு டான்ஸ், அதுக்கு காஸ்டியூம் வந்து சாரியா இருந்து ஆடினது, ஹேட்ஸ் ஆஃப் யூ, சொல்லவே முடியாது. நல்லா ஆடினீங்க. அதே சமயத்தில் அந்த சாரி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாகவும் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு அதை நல்லா வேர் பண்ணியிருந்தீங்க. அது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். அந்த ஆட்டத்துலேயும் அந்த சாரி கரெக்டாக இருந்துச்சு, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த பங்கேற்ற மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆணுக்கு பெண் சமம், அச்சமில்லை அச்சமில்லை, மனிதராய் பிறப்பது அரிது, அதுலேயும் கூன் குருடு எல்லாம் நீங்கி பிறப்பது அரிது, மாதவராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும். எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், சரிங்களா? மனுஷனா பிறக்கிறது அரிது, மாதவராய் பிறப்பது, தவம் செஞ்சிருக்கணுமா? உண்மையாவே நம்ம எல்லாம் தவம் செஞ்சுதான் பிறந்தோமா? அப்படிதான் இருக்குமா? அப்புறம் என்ன எல்லாரும் இப்படியே பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேசணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்க ஒரு உறுதி எடுக்கணும். அதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க இன்னையிலிருந்து நெக்ஸ்ட் வென்ஸ்டே செலிப்ரேஷனுக்குள்ள இந்த 1 இயர்ல நான் இதை செய்ய போறேன், என்னுடைய டிபார்ட்மெண்ட் இது, நான் இதுல பெஸ்டா வருவேன், என்னுடைய விருப்பம் இது, நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறை இது, நான் அதுல பெஸ்டா வரணும், அதுக்கு என்ன வேஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கணும். உங்களை இந்த சமூகத்துல உயர்ந்த பதவி எதுல பெருமை கொள்ள முடியும் என்றும், அதே சமயத்துல உங்களுடைய விருப்பம் எது, என்னோட குறிக்கோள் இது, என்னுடைய வழி இது அப்படிங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். நம்ம தான் தீர்மானிக்கணும். நமக்கு பின்னாடி ஒருத்தர் வேணும், நோ, என்னை பொறுத்தவரைக்கும் வேண்டாம். ஆணுக்கு பின்னால பெண்ணு, பெண்ணுக்கு பின்னால் ஆணு வேண்டாம். ஒரு ஸ்டேஜ் தான். எனக்கும் ரோல் மாடல் எங்க அப்பா தான். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் பெருமையா சொல்லுவேன், எனக்கு ரோல் மாடல் எங்க ஃபாதர் தான். என்ன வந்து நீ வந்து என்னோட பொண்ணு இல்லாமா பையன் சொல்வார். எதுக்காகன்னா, பையன் எதுக்காக சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து வேறு நாச்சியார் இருந்தாலும் வீரமங்கையாக இருந்தாலும் எங்கேயோ ஒருத்தர் 2 பேர், நீங்க சொன்னீங்க பிரதமராக இருந்தார்கள், காவல்துறையில் இருக்கிறார்கள், அதில் இருக்கிறார்கள், இது எங்கேயோ 1-2 பேர். அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் அந்த மாதிரி வரணும். இங்க இருக்கக்கூடிய நீங்க அனைவரும் உங்கள் துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் விருப்பப்பட்டதுல நீங்க முன்னேறக்கூடிய ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கையுடன், கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மட்டும் பத்தாது. இப்ப இருக்கிற காம்படிஷன் எப்படி இருக்கு? எல்லா தேர்வுகளிலும் மாணவியர்கள் தான் முதலாக வருகிறார்கள். ஸ்டேட்லயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, மாணவியர்கள் தான் முதலாக வருகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த உறுதி இருக்கு. அடுத்தது, மாணவர்களை விட மாணவிகளுக்கு எப்பவுமே ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு வேலையை முடிக்கணும், இல்லைன்னா அழுதுருவாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் ஆயிட்டமே, நம்ம இப்படி நினைச்சிருந்தோமே, இப்படி வரலையே. அந்த திங்கிங் வந்து மாணவிகளுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த துடிப்பும் உறுதியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை கடின உழைப்பாக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது போல் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெற முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்பா வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுவாங்க, காலேஜுக்கு பணம் கட்டுவாங்க, நீ இப்படி இருமான்னு சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதை சாதிக்கக்கூடிய உறுதியை யார் எடுக்கணும்? நீங்க தான் எடுக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். நமக்கு அப்பப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் வந்து கல்யாணம் ஆன பிறகு வந்து படிச்சு ஒரு முயற்சி எடுத்து பெரிய ஒரு பதவியை அடைந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அதுவும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மனசு உறுதி அது உங்களுக்கு கண்டிப்பா இருந்தா யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. பட் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய உறுதி எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கும் வந்து எனக்கு ஸ்கூல்ல படிச்ச
போது இருந்த ஆசிரியரும் சரி, கல்லூரியில் இருந்த ஆசிரியர்களும் சரி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்னாலும் இன்னைக்கு நான் போறேன், காலேஜுக்கும் போறேன், சீஃப் கெஸ்டா போறேன். அது அவங்க பெருமை. அவங்க 70 வயசு 80 வயசு ஆனாலும் அவங்களுக்கு கீழே உள்ள ஆசிரியர்களிடமும் இன்று என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட் அவங்கள கூப்பிடணும் அப்படின்னு ஒரு பெருமை கொள்ளக்கூடிய விதமாக கூப்பிடுறாங்க. அப்படின்னா அது நான் எடுத்த உறுதி. நம்ம இன்னைக்கு ஒரு சமூகத்தில் இருக்கோம், ஒரு சமுதாயத்தில் இந்த மாதிரி இருக்கோங்கும் போது கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு உறுதியை இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதிற்குள் எடுத்து அடுத்த ஆண்டு கொண்டாடும் போது நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை எடுங்கள் என்று என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி என்னோட பேச்சு முடிச்சுக்கிறேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய டயஸ்ல இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக அதாவது ஒரு 2 ராஜா, ஒரு பேரரசர், ஒரு சிற்றரசர். அந்த ராஜா பேரரசர் என்ன பண்றாருன்னா அவரோட வலிமை வாய்ந்த படையை திரட்டிட்டு பக்கத்துல பவுண்டரியில இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய அரசை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இவர் ஒரு சின்ன ராஜா தான், சின்ன படை தான், நம்ம போய் அவரை வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால போயிட்டு போர் தொடுக்கிறார். போர்ல வெற்றியும் அறிந்துடுறாரு. அப்போ அந்த ராஜா, அந்த தோத்து போனவர் சிற்றரசர் என்ன சொல்றாரு, என்னை இங்கேயே போர்க்களத்துல உன்னோட வாளாலே வெட்டி என்னை கொன்னுடு, அதர்வைஸ் எனக்கு அது இன்சல்ட்டாக இருக்கு, என்னை உயிரோடு விட்டுட்டு போகாத அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, இல்லை நீ எனக்கு வரி கப்பம் கட்டு, நான் உன்னை சிற்றரசராக வச்சுக்கிறேன். இல்லை இல்லை எனக்கு இந்த இன்சல்ட் எனக்கு வேண்டாம், நான் கௌரவமாய் இந்த போர்க்களத்திலே இறந்து போறேன்னு சொல்றாரு. அப்போ நீ எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, உனக்கு உன்னோட படையும் கொடுத்துட்றேன், உன்னோட நாட்டையும் கொடுத்துட்றேன், நீயும் எனக்கு வரி எதுவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன கேள்வி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எது சம்பந்தமா கேள்வி கேட்டிருப்பாரு? தெரியல. சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. மேடம் நீங்க தான் சொன்னீங்களா? கோமலவல்லி மேடமுக்கு வெரி குட். அதாவது பெண்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீ எனக்கு சொல்லு. நானும் பல கேள்வி கேட்டு பார்க்குறேன், என் மந்திரி கேட்குறேன், அமைச்சரை கேட்குறேன், அவரை கேட்குறேன், என் ஒய்ஃபை கேட்குறேன், அரண்மனையில் உள்ளவங்களெல்லாம் கேட்குறேன், யாருக்குமே இதுக்கு பதில் சொல்ல முடியல, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல. பெண்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கேள்விக்கு சொன்னா உன் நாட்டையும் கொடுத்துட்றேன், உன்னை உயிரோடு விட்டுறேன்னு சொல்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சில திரைப்படங்களில் கூட சொல்லுவாங்க பெண்களை புரிஞ்சிக்க முடியாதுன்னு. அது உண்மைதான். ஏன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த சிற்றரசர் சொல்றாரு, எனக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுங்க, நான் ஒரு வாரத்தில் சொல்றேன்னு சொல்லு. ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ ஒரு மந்திரியோட கொண்டு போய் உட்காந்து எல்லாம் ஆலோசனை பண்றாங்க. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியல. அப்போ அவரோட மந்திரி ஒரே ஒரு அறிவுரை சொல்றாரு, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இவங்களை போய் கேட்டோம்னா நமக்கு இது பதில் கிடைக்கும். யாருன்னு கேட்கும் போது பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டுல ஒரு சூனியக்கார பெண், இளம் வயதானவர் அங்க இருக்கார். சில தந்திரங்களையும், அதாவது சின்ன வயசுலே தந்திரங்களை எல்லாம் கட்டு வர்றவங்களுக்கெல்லாம் சில பதில்களை சொல்லிக்கொண்டு சில அரசர்களுக்கெல்லாம் அட்வைசரா கூட இருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்போம், வேற எனக்கு வழி தெரியலன்னு சொல்ற. சரி ஓகே போலான்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே அந்த அம்மா அங்கிருந்தே பார்த்துருது, சரி ஏதோ ஒரு படையோட ஒரு ராஜா வராரு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்க வராருன்னு அந்த அம்மாவுடைய இன்ட்யூஷன்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பணிப்பெண்ணை விட்டு இந்த ராஜாவை மட்டும் உள்ள வர சொல்லி மற்றவங்களெல்லாம் வெளியில் நிற்க சொல்லுங்க. அப்போ ராஜா உள்ள போறார். போன உடனே என்னன்னு கேட்குறாங்க, பெண்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை சொன்னீங்கன்னா என் உயிர் தப்பும் என் நாடு மக்கள்லாம் தப்பிச்சுவாங்க அப்படின்னு. சரி ஓகே சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. என்னன்னு கேட்டால், மந்திரியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், உன்னோட மந்திரியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா இதுக்கு பதில் சொல்கிறேன் சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வர்றேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போய் மந்திரிகிட்ட கேட்குறாரு. மந்திரி என்ன சொல்கிறாரு, உடனே சொல்கிறாரு, நாட்டுக்காகவும் உங்களுடைய காப்பாற்றுறதுக்காகவும் நான் அந்த சூனியக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் உன் வாழ்க்கையே வீணாடிக்கிற, சரி பரவாயில்ல அதனால் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். ஓகே வாய் நீன்னு சொல்லி அவரையும் கூட்டு போகிறார். போய் ஓகே சொல்கிறாங்க, கல்யாணம் நடந்துருது. அப்போது திரும்பி ராஜா கேட்குறாரு, சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், என் கதைக்கு என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மாக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி ஓகேன்ட்டு நான் இங்கேயே தான் காத்திருக்கேன் அந்த மரத்தடியில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அந்த சூனியக்கார பெண் என்ன செய்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறைக்கு போயிடுறாங்க. இந்த 2 பணிப்பெண்கள் இவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க மந்திரிக்கு. சாப்பிட்ட உடனே சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகணும்? அந்த அறைக்கு போங்க சொல்லுவோம். சரின்னு போயிடுறாங்க. அங்கே போனால் ஒரு அழகான பொண்ணை வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம், மந்திரிக்கு என்னடா அது, கல்யாணம் பண்ணும்போது ஒரு சூரியக்கார பொண்ணை கல்யாணம் பண்ண உள்ளே வந்தால் ஒரு அழகான பொண்ணு இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணை கேட்குறாரு, எங்கம்மா அவங்கள காணோம்? நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது சூனியக்கார பொண்ணா ஒரு அப்படி மாறுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே கிட்ட போகிறாரு. போயிட்டு தயவுசு சொல்லுமா அந்த பொண்ணு எங்க அப்படின்னு. இல்லைங்க நான் தான் அது. எனக்கு வந்து 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் சூனியக்கார பெண்ணோட அந்த உருவத்தில் இருப்பேன், 12 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு அழகான பெண் உருவத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியமாக கேட்குறாரு. உடனே அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு எந்த டைமில் நான் 12 மணி நேரம் அழகாக இருக்கணும், எந்த டைமில் வந்து சூனியக்கார பெண்ணாக இருக்கணும், பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த பொண்ணை சொல்லுங்க, அந்த கிரே கலரில் துப்பட்டா போட்டுட்டு எந்திரிங்கம்மா நீங்கள் தான், நீங்களே தான். அவங்க நான் பேசுறதுக்கு முன்னாடியே அதை கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சொல்லுங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மார்னிங் வந்து சூனியக்கார பொண்ணா இருக்கணும், ஈவினிங்லாம் சூனியக்கார பொண்ணா இருக்கணுமா? அப்படியா சொல்லியிருப்பான் ஒருத்தன். உட்காருங்க. மார்னிங் அழகா இருக்கணுமா, நைட்ல சூனியக்கார பொண்ணா இருக்கணுமா? அப்போ இவன் சொல்றான். உடனே மந்திரி என்ன சொல்றாருன்னா, அதுதான் அவர் மந்திரி. அவர் என்ன சொல்றாரு, அம்மா தாயே அந்த முடிவை உங்ககிட்டே விட்டுடுறேன், நீ எப்போ அழகா இருக்கணுமோ இரு, எப்போ சூனியக்கார பொண்ணா இருக்கணுமோ இரு, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, நீ எப்படி இருந்தாலும் ரைட்டு அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவ என்ன சொல்றா அடுத்தது, 24 மணி நேரமே இனிமே நான் அழகான பொண்ணா உன்னோட வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல இருந்து ஒரே ஒரு மெசேஜ் என்னன்னா, பெண்களிடம் முடிவெடுக்க கூடிய ஒரு முடிவை அவர்கள் கையில் கொடுத்து விட்டால் அந்த வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். எப்பவுமே அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு முடிவை சந்தோஷமான முடிவாக இருக்கும். அதனால ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை யாருக்கிட்ட விடணும்னு சொல்றாங்க, பெண்கள் கிட்ட விட்டா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் நல்லா இருக்கும், நம்ம நாட்டுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி மந்திரி இந்த மெசேஜை யாருக்கிட்ட சொல்றாரு, ராஜா கிட்ட சொல்றாரு. அப்போ ராஜா போய் அந்த பேரரசர்கிட்ட சொல்றாரு, ஐயா பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டீங்க, பெண்கள்கிட்ட அவங்க முடிவை அவங்களை எடுக்க சொல்லுங்க, அவங்க எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கிறது மட்டும் இல்ல நாட்டுக்கே நல்லதுன்னு சொல்றாரு. புரியுதா? அதுதான் வந்து உண்மையும் கூட. அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவும் நல்ல முடிவுகளாக இருக்கணும். நல்ல முடிவை எடுத்து அதுல நீங்க எல்லாம் வந்து ஒரு சிறப்பான முயற்சியோடு கடின உழைப்போடு நல்ல ஒரு துறையில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தோடு உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.